ஒரு கவிதை நூல் பற்றி பேசுகிற நேரமாக இது இல்லை என்பதுதான் உண்மை. மழை நின்ற மறுநாள் என்பது போல இது தேர்தல் முடிந்த சில நாள்களுக்கு பிறகு இந்த கூட்டம் நடக்கிறது. ஒரு மிக பரபரப்பான சூழல் இருந்து தமிழகம் விடுபட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு தருணத்தில் கொஞ்சம் இடைப்பாறுதலாக ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னிடத்திலே தோழர் சிந்தா அவர்கள் தேதி வாங்கினார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வு, அதாவது சந்துருவினுடைய இந்த கவிதை புத்தகம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளில் வெளியிடப்படுவது என்பது ஒரு தற்செயலான ஒருங்கிணைவாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் ஓர் ஆழ்ந்த பொருளும் இருக்கிறது என்பதை அந்த கவிதை புத்தகத்தை படித்து முடித்த அந்த நிமிடத்தில் நான் உணர்ந்தேன். மழை நின்ற மறுநாள் என்கிற தலைப்பே கவித்துவமானது. சரியாக சொன்னால் அது ஒரு காட்சி, அது ஒரு அனுபவம். மழை நின்ற மறுநாள் எப்படி இருக்கும் என்பதை இளங்கோ அவர்கள் பேசுகிற போது சொன்னார், எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மழை நின்ற மறுநாள் பலருடைய ஏழை வீடுகளில் உள்ளே இருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதாக இருக்கும். மிக பெரும் பணக்காரர்களுக்கு மழை நின்ற மறுநாளின் அனுபவம் இன்னொரு மாதிரியாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் இந்த மழை நின்ற மறுநாள் என்பது ஒரு புதிய அனுபவத்தை, புதிய காட்சியை தருகிற நாளாக இருக்கும். நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய அறிவிப்பை என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தபோது ஒரு பேராசிரியர் உடனடியாக விடை அனுப்பினார், இந்த தலைப்பு எனக்கு பிடித்திருக்கிறது, மிகவும் பிடித்திருக்கிறது என்று. நான் விடை சொன்னேன், எனக்கும் பிடித்திருக்கிறது. ஒரு கவிதைக்கான அழகான தலைப்பு. இந்த தலைப்பில் இங்கே கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரே கருத்துடையவர்களா, ஒரே சிந்தனையாளர்களா என்று சொல்ல முடியாது. எப்போதுமே கவிதை என்பது எல்லோரையும் அரவணைத்து கொள்ளும். நான் குறிப்பாக இந்த முதுமையிலும் வயதிலும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று வந்திருக்கிற ஐயா சின்னராசு அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு ஆர்வம். ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இளைஞராக இருந்து கூட்டங்களை நடத்திய காலங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கிற தேவையில்லை. இதுவும் ஒரு அனுபவம் அல்லது ஒரு பழக்கம். எனவே வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எதற்காக புரட்சி கவிஞர் பிறந்த நாளில் இந்த நூல் வெளியிடப்படுவதில் ஒரு பொருத்தம் இருக்கிறது என்றால் ஒன்றை எண்ணி பாருங்கள். அன்றைக்கு மேடைகள், புரட்சி கவிஞருக்கு முன்னால் மேடைகள் எப்படி இருந்தன, எப்படி வந்திருந்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள். கனம் அக்ராசனர் அவர்களே, காரியதரிசி அவர்களே, பொக்கிஷதாரர் அவர்களே, கூடியிருக்கிற மகாஜனங்களே என்றிருந்த மரபை மாற்றி பெற்றோரே, பெரியோரே, பேரன்பு கொண்டோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்று முதலில் முழங்கியவன் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தான். ஒரு மொழி நடை மாற்றப்பட்டது, வெறும் மொழி நடை அல்ல. மாற்றப்பட்டது வெறும் மொழி நடை அல்ல. சமஸ்கிருத சொற்களில் இருந்து தமிழ் சொற்கள் மட்டுமில்லை, மாற்றப்பட்டதில் ஒரு அரசியல் உள்ளே இருக்கிறது. பெரியோரே, பேரன்பு கொண்டோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்று அழைப்பதில் ஓர் அரசியல் இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த மழை நின்ற மறுநாள் என்கிற கவிதை புத்தகத்தை படித்து பாருங்கள். நிறைய அரசியல் உள்ளே இருக்கிறது. எந்த இடத்திலும் அந்த அரசியல் வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் அதற்குள்ளே அரசியல் இருக்கிறது என்பதுதான் அந்த கவிதை புத்தகத்தினுடைய மிக அடிப்படையான செய்தி. பொதுவாக கவிதைகள் என்றால் தங்கள் உணர்வுகளை பாடுகிற கவிதைகள் உண்டு. தங்கள் உணர்வுகள் என்றால் தங்களின் வலி, தங்களின் காதல், தங்களின் அனுபவம் என்று தனக்கு தோன்றியதை, தன்னுடைய பார்வையை, தான் பார்த்த இடங்களை பற்றி எழுதுகிற தன் உணர்வு கவிதைகள் ஒரு பகுதி என்றால், அழகியல் சார்ந்த கவிதைகள் இன்னொரு பகுதி. அருவியை, மலையை, காற்றை, தென்றலை பாடுகிற அழகியல் சார்ந்த கவிதைகள் இன்னொரு பகுதி. எல்லாவற்றையும் தாண்டி இந்த சமூக பிரச்சனைகளை, சிக்கல்களை, சமூகம் எதிர்கொண்டிருக்கிற வேதனைகளை, இந்த மக்களினுடைய வாழ்க்கையை பாடுகிற கவிதைகள் அரசியல் சார்ந்தவை. இந்த மூன்றையும் இணைத்தது என்பதுதான் புரட்சி கவிஞன் செய்த பெரிய பணி. நீங்கள் எண்ணி பாருங்கள், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த அடைமொழியே புரட்சி கவிஞர் என்று சொல்லுவதனாலேயே அவர் எழுச்சிமிக்க பாடல்களை மட்டும்தான் பாடியிருக்கிறார் என்று கருதினால் அது அடிப்படையில் அவருடைய கவிதைகளை முழுமையாக படிக்காத ஒரு பிழை. இந்த இடத்தில் சிந்தா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, நான் ஏற்கனவே மேடைகளில் பேசிய ஒரு செய்தி மிகச் சரியாக சொன்னார்.
நாங்கள் ஒரு கவிதை மரபை பின்பற்றுகிறோம், ஆனால் பிற கவிஞர்களை எல்லாம் முற்றுமாக நாங்கள் புறக்கணிப்பதில்லை. விமர்சனம் உண்டு, பாரதியாரின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு, கண்ணதாசனின் மீது விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த விமர்சனம் என்பது அவர்களை புறக்கணிப்பதாக, அந்த நூல்களை படிக்காதீர்கள் என்று சொல்வதாக அமையாது. அதைத்தான் 3 பேரை எடுத்து சொன்னார். 2 வரிசைகள் என்று நான் சொல்லுவேன். கம்பன், பாரதி, கண்ணதாசன் ஒரு வரிசை என்றால், வள்ளுவன், சித்தன், பாரதிதாசன் என்பது இன்னொரு வரிசை. இந்த 2 வரிசைக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்றால், ஒன்று கவித்துவமானது, இன்னொன்று கவித்துவ அரசியல் நிறைந்தது. இந்த 2வது பகுதியைத்தான் இளவேனில் எடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாரதியை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். பாரதியை பற்றிய கடுமையான விமர்சனங்களும் இந்த மண்ணில் இருக்கின்றன. பாரதிதான் மிகச்சரியான ஒரே ஒரு கவிஞன் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். பாரதியின் நல்ல வரிகளை ஒரு நாளும் நாம் புறக்கணிக்கவில்லை. சரியாக சொன்னார். நாம் அவர்களை போற்றுகிறோம், கம்பனை கூட போற்றுகிறோம். ஆனால் வள்ளுவனை போற்றுவதற்கும் கம்பனை போற்றுவதற்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன என்றால், வள்ளுவனை பின்பற்ற வேண்டும் என்கிறோம், கம்பனை போற்றுவதோடு நிறுத்திக் கொள்கிறோம். அதுதான் அடிப்படை வேறுபாடு. பாரதி பாடிய அந்த பாடல் வரிகளை இன்று காலையிலே கூட நான் நண்பர்களிடத்திலே சொல்லி கொண்டிருந்தேன். 2 வரிகள் எனக்கு மிக பிடித்தமான பாரதியாரினுடைய வரிகள் தான். எது கல்வி என்பதும் யார் மேலோர் என்பதையும் பாரதி 2 வரிகளிலே சொல்லுவான். நீதி நிறைந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இதை விட அழகாய் சொல்ல முடியாது. நீதி நிறைந்த மதி கல்வி. கல்வி என்பது வெறும் அறிவல்ல, அறமும் அறிவும் சேர்ந்ததுதான் கல்வி. நாம் அறமும் அறிவும் சேர்ந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க தவறிவிட்டோமோ என்று கொஞ்சம் கவலையாக இருக்கிற காலத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன். நம் பிள்ளைகளை பற்றிய கூடுதல் கவலையோடும், பிள்ளைகளை பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடும், பிள்ளைகளின் தவறில்லை, பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோரின் தவறு என்பதை நாம் ஏற்க வேண்டும். நாம் தான் எங்கோ பிழை விட்டிருக்கிறோமோ என்று தோன்றுகிறது. எனவே எது கல்வி? நீதி நிறைந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். மேலோர் வேறு யாரும் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்கள் மேலோர் அல்ல, பெரிய அறிவாளிகள் கூட மேலோர் அல்ல, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாரதி சொன்ன வரிகளை நாம் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அந்த வரிகளை எல்லா இடத்திலும் நாம் நெஞ்சில் நிறுத்திக் கொள்வோம், நிறைய இடங்களில் சொல்வோம். நமக்கு ஒன்றும் கோபம் இல்லை. ஆனால் பாரதி சமஸ்கிருதம் மட்டும்தான் தேவ பாஷை, தேவர்கள் பேசுவதும் தேவ பாஷை, மனிதர்கள் பேசுவதும் தேவ பாஷையா என்று கேட்டு அது மட்டும்தான் தேவ பாஷை என்று சொன்னபோது பாரதியிடமிருந்து நாம் மாறுபடுகிறோம். இந்த விமர்சன பார்வையோடு தான் எந்த ஒன்றையும் நாம் அணுக வேண்டும். இந்த கவிதை புத்தகத்திற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது என்று சொன்னேன். சந்துருவுக்கு ஒரு குறிப்பாக நான் நன்றியை சொல்ல வேண்டும். அவருடைய துயிலான் என்கிற இதற்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய நூலை வெளியிடுகிற பெருமையையும் எனக்கு தந்தார். அன்றைக்கும் நம்முடைய திரைப்பட தொகுப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய தோழர் லெனின் அவர்கள் வந்திருந்தார். இன்றைக்கு வந்திருக்க வேண்டும், அவருக்கு வாய்க்கவில்லை. எனவே 3 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் என்னை நினைவில் வைத்து இந்த நூலையும் என்னை வெளியிட அழைத்திருக்கிறார். இந்த மழை நின்ற மறுநாள் என்கிற இந்த தொகுப்பின் முதல் கவிதை இந்த புத்தகத்தின் அரசியலை நமக்கு சொல்லும். முதல் கவிதையின் முதல் வரி இப்படி தொடங்குகிறது. நாடோடிகளாய் இருந்தபோது நண்பர்களாய் சுற்றினோம். நாடோடிகளாய் இருந்தபோது நண்பர்களாய் சுற்றினோம். உழைக்க விரும்பாத ஒரு சோம்பேறி கூட்டம், எந்த சொல்லும் என்னுடையதில்லை. உழைக்க விரும்பாத ஒரு சோம்பேறி கூட்டம் உள் நுழைந்து நம் ஒற்றுமையை கண்டு வியந்தது. அங்கே தொடங்கிற்று அரசியல். அதை மிக அழகாக அங்கே தொடங்கிற்று அரசியல். பாருங்கள், ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு உள்ளே வந்தவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கெல்லாம் படிப்பு வராது, நீ மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. மறுபடியும் சொல்லுகிறார்கள், படிக்காதீர்கள், மாடு மேய்த்தால் போதும் என்று. எனவே மீண்டும் அதே குரல் வேறு விதமாக கேட்கிறது. அதே குரல் தான். அவர்கள்தான் உழைக்க விரும்பாத சோம்பேறி கூட்டம். கேட்டால் நீங்கள் ஆடு மாடுகள் மேய்க்காமல் எப்படி பால் அருந்துவீர்கள்? விவசாயிகளை இழிவுபடுத்துகிறீர்கள். இல்லை, நாங்கள் ஒரு நாளும் விவசாயத்தை, ஆடு மாடு மேய்ப்பதை, எந்த தொழிலையும் இழிவுபடுத்தவில்லை. இந்த புத்தகம் தொடங்குகிற போதும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சேரி, பானை, செருப்பு என்று தொடங்குகிறது. சேரி தான் முதல் கவிதை. நான் இப்போது சொன்ன அந்த கவிதை வரிகள் சேரி என்பதில் இருக்கின்றன. அவர் யாரை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறார்? தமிழ் மணவாளன் மிகச் சரியாக சொன்னதை போல ஆட்டோ ஓட்டுநர்
ஓட்டுநர்களை பற்றி, தெரு கூட்டுகிறவர்களை பற்றி, ஒரு பெட்டிக்கடை வைத்திருக்கிற பாய் பற்றி, ஒரு அங்கன்வாடி ஆயா பற்றி, ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுகிற ஒரு பெண்ணை பற்றி என்று அவர் பாடியிருக்கிற அந்த பாடல்களை அவர் யாருடைய தோழன் என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அவர் யாருக்காக பாடியிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு பெண் பெட்ரோல் போடுகிறாள். அதை அவர் பார்த்திருக்கிற பார்வை இருக்கிறதே, பெற்றோரின் மீது கொண்ட பாசத்தினால் பெட்ரோல் வாசனையை தாங்கி கொண்டு கனவை மறந்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண். பெட்ரோல் வாசனை என்பது எந்த தொழிலிலும் இருக்கிறது. ஐயா பெரியார் சொல்லுவார், மூட்டை தூக்குவதை நான் இடிமாக கருதவில்லை, வேண்டுமானால் சுமையாக கருதுகிறேன். என்னால் முடியாமல் போகலாமே தவிர இடிவாக கருதவில்லை. எந்த தொழிலும் நமக்கு இழிவில்லை. ஆடு மாடு மேய்ப்பதும் இழிவில்லை. ஆனால் நவீன அறிவியல் வளர்ச்சியை நீங்கள் பழமையான தொழில்களுக்கும் மரபுகளுக்கும் எதிராக நிறுத்துவது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. நவீன அறிவியல் வளர்ச்சியை புறந்தள்ளி விடுங்கள் என்று சொல்லுவது, மரபுகளை மட்டுமே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு விதமான சூழ்ச்சி என்பதற்காக சொல்லுகிறேன். அப்படித்தான் தொடங்குகிறது. எனக்கு இந்த புத்தகத்தை படித்தவுடனே ஒரு ஐயம் வந்தது. நான் என்ன செய்தேன் என்றால், புத்தகத்தை நேற்று இரவு தான் படிக்க தொடங்கினேன். ஏறத்தாழ 11:30 மணிக்கு நான் படித்து முடித்தேன். படிக்கிற போது எனக்கு வந்த சந்தேகம், நான் அந்த கவிதை தலைப்பு எனக்கு பிடித்தது, அந்த தலைப்பில் இருக்கிற கவிதையை முதலில் படித்து விடலாம் என்று 120 பக்கங்களையும் தேடினேன். மழை நின்ற மறுநாள் என்று ஒரு தலைப்பும் காணவில்லை. உடனே நம்முடைய தோழர் இளவேனிலுக்கு தொலைபேசி செய்து சந்துருவினுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி சந்துருவிடத்தில் கேட்டேன். மழை நின்ற மறுநாள் என்கிற தலைப்பு மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் அந்த தலைப்பில் ஒரு கவிதை கூட எழுதவில்லையே என்று கேட்டேன். ஐயா, இருக்கிறது, தலைப்பாக இல்லை கவிதையாக இருக்கிறது என்றார். இருக்கிறது, 75வது பக்கத்தில் 3 வரிகள் இருக்கின்றன, அதில் கூட தலைப்பு இல்லை. மழை நின்ற மறுநாள். இங்கே பேசுகிற போது எடுத்து சொன்னார்கள், மழை நின்ற மறுநாள் வெயிலும் தன்னை தானே காய வைத்து கொண்டது என்பது அந்த கவிதை. இதில் ஒரு அழகான கற்பனை இருக்கிறது. நான் அந்த கற்பனைகளுக்கு உள்ளே பிறகு வருகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற அரசியல் மிக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படையாக இல்லை. ஒருவன் சொன்னான், கவிதைகளில் இலக்கியங்களில் கொள்கை அரசியல் இருக்கக்கூடாது என்பதில்லை, ஆனால் அது பூவின் வாசமாக இருக்க வேண்டுமே தவிர பூண்டின் நெடியாக இருக்கக்கூடாது என்று ஒருவன் எழுதினான். சந்துரு, உங்கள் புத்தகம் பூவின் வாசமாக இருக்கிறது. பூண்டின் நெடியாக இருந்தால் கூட நான் பிழை என்று கருதுகிறவன் இல்லை, ஆனால் அது பூவின் வாசமாக இருக்கிறது. அரசியல் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது என்று புரிகிறவர்களுக்கு புரியும், அரசியல் இருக்கிறது என்று எடுத்து சொன்னால் தெரியும். மற்றபடி அது பொதுவான கவிதையாக மட்டுமே இருக்கிறது. பல செய்திகள், அடிபுதை அரணம் என்பதை தமிழ் மணவாளன் சொன்னார். பெரும்பானாற்று படையிலே அந்த வரியை படித்த போது நான் வியந்து போயிருக்கிறேன். அதாவது காலணி கூட அல்ல, இந்த புத்தகத்திலே காலணியை பற்றி ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. நாடோடிகளாய் இருந்தபோது நாம் நண்பர்களை சுற்றினோம். பிறகு இந்த கூட்டம் உள்ளே நுழைந்தது. என்ன செய்தார்கள்? காலணிகளால் நம் நெஞ்சை மிதித்து நம்மை காலனிவாசி ஆக்கிவிட்டார்கள். 2 காலணிக்கு இருக்கிற வேறுபாடு பாருங்கள். கால் அணிகள், காலில் அணிந்திருக்கிற செருப்புகளால் நம்மை மிதித்து, காலணிகளால் நம் நெஞ்சை மிதித்து நம்மை காலனிக்காரர்கள் ஆக்கிவிட்டார்கள் என்று இப்போதுதான் காலனி என்கிற பெயரையே நீக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு சட்டம் கூட வந்திருக்கிறது நண்பர்களே. எனவே அந்த காலனியிலே அடி புதை அரணம் என்பது பெரும்பானாற்று படையில் 10 பாட்டில் இடம்பெற்றிருக்கிற ஒரு தொடர். அந்த தொடரில் என்ன வியப்பு என்றால், அது வெறும் காலனி அல்ல, அடி புதைகிறது என்று சொன்னால் அரண் என்பது பாதுகாப்பு. அடி உள்ளே புதைகிறது, பாதங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் நான் உண்மையாக நினைத்து பார்க்கிறேன். அது வெறும் செருப்பு மட்டுமில்லை தோழர்களே, நாம் இன்றைக்கு சொல்லுகிற பூட்ஸ் என்று சொல்லுகிற ஒன்றாகத்தான் அது இருக்க வேண்டும். பூட்ஸில் தான் கால் மறையும், அதுதான் காலுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பூட்ஸ் அணிந்திருந்தான் என்பதே வியப்பாக இருக்கிறது. நாம் கருதுகிறோம் ஆங்கிலேயர்களை பார்த்துத்தான் நாம் கோட் சூட் பூட் எல்லாம் அணிந்தோம் என்கிறோம். இல்லை, அடிபுதை அரணம் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புழக்கத்தில் இருந்திருக்கிறது. எனவே அதையும் அவர் சொல்லுகிறார். சில இடங்களில் அவருடைய கற்பனை, அவருடைய பார்வை எப்போதுமே எந்த ஒன்றையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் கவிதை. எந்த ஒன்றையும், எல்லோரும் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஆனால் எல்லோருக்கும் அது ஒரே மாதிரியாக தெரியவில்லை.
தண்டவாளத்தை பற்றி சந்துரு பார்த்திருக்கிற அந்த பார்வை எனக்கு உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தண்டவாளத்தை நாம் 1000 முறை பார்த்திருக்கிறோம். தண்டவாளத்தை பார்க்கிற போது எனக்கு அப்படி ஒரு கற்பனை இதுவரைக்கும் வந்ததே இல்லை. அவர் என்ன எழுதுகிறார் என்றால், எல்லோருடைய பயணங்களையும் பார்த்தபடி. தண்டவாளம் பயணம் செய்வதே இல்லை, ஆனால் தண்டவாளத்தின் மீதுதான் பயணம் நடக்கிறது. எல்லோருடைய பயணங்களையும் பார்த்தபடி நீண்ட சிந்தனையுடன் நீட்டி படுத்திருக்கிறது தண்டவாளம். இதை விட அழகாய் சொல்ல முடியாது. தண்டவாளத்தை பற்றி இப்படி ஒரு கற்பனையா? அதுவும் வெறுமனே படுத்திருக்கிறது என்று யாரும் கருதாதீர்கள். நீண்ட சிந்தனையோடு படுத்திருக்கிறது. இந்த பயல்கள்லாம் எங்கே போகிறான், எதுக்கு போகிறான், ஏன் இவ்வளவு பேர் போகிறான்? அதுவும் தேர்தலுக்கு முதல் நாள் எங்கள் தம்பி பிரவீன் என்று இரவு 9 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் 3:30 மணிக்கு பொள்ளாச்சி போய் சேர்ந்தார். தேர்தலே வேண்டாம் என்கிற எண்ணம் வந்து சேர்ந்து விடும். எனவே அந்த தண்டவாளம் என்ன செய்கிறது? எல்லோருடைய பயணங்களையும் பார்க்கிறது. எல்லோருடைய பயணங்களையும் பார்த்தபடி நீண்ட சிந்தனையுடன் நீட்டி படுத்திருக்கிறது தண்டவாளம். நீட்டி படுத்திருக்கிறது என்பதுதான் மிக அழகானது. தண்டவாளம் என்பது எவ்வளவு நீளமாக இருக்கிறது, எவ்வளவு விரிவாக இருக்கிறது, எந்த ஒன்றையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில் தான் கவிதை இருக்கிறது. புரட்சி கவிஞர் பிறந்த நாளில் இந்த நூல் வெளியிடப்படுவதில் இருக்கிற அந்த பொருத்தம் என்னவென்றால், புரட்சி கவிஞர் பார்த்த அந்த பார்வைகள் வியப்பானவை. அவருடைய பாடல்களிலே வெறும் புரட்சி வேகம் மட்டும் அல்ல, கற்பிழந்து மலைபிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை, பொற்றுகடை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு என்று வேகமாய் எழுதுபவர் மட்டும்தான் பாரதிதாசன் என்று கருதக்கூடாது. அழகின் சிரிப்பு வேறு, குடும்ப விளக்கு வேறு, அவருடைய புரட்சி கவி வேறு. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பரிணாமம் இருக்கிறது. அவர் புரட்சி கவி பாடலை எழுதுகிற போது வருகிற வேகம் வேறு, அதுவே அழகின் சிரிப்பிலே பார்க்கிற தென்றல் வேறு, குடும்ப விளக்கிலே சொல்லுகிற அந்த குடும்பம் நலம் வேறு. குடும்ப நலத்திலேயும் கூட பொது வாழ்க்கை சிந்தனையை சொன்னவர் தான் பாரதிதாசன். அவர் சொல்லுவார், இரவிலே கணவனும் மனைவியும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவள் அவனை பார்த்து கேட்கிறாள், நாம் என்ன செய்கிறோம்? அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்த்ததல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம்? படுக்கை அறையில் மனைவி கணவனிடம் கேட்கிற கேள்வி, அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்த்ததல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்று கேட்கிற சிந்தனையை பாரதிதாசன் குடும்ப விளக்கில் வைத்திருப்பார். அழகின் சிரிப்பு என்று பாடுகிற போது கூட அவருடைய பார்வைகள் வித்தியாசமானவை. அருவிகள் வைரத்தொங்கல், அடர்கொடி பச்சைப்பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர்மலர் மணியின் குப்பை என்று எழுதுவார். இதில் எது அழகு என்றால், குளிர்மலர் மணியை போன்றது என்று எழுதவில்லை. அருவிகள் வைரத்தொங்கல், அதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அருவிகள் காதிலே மாட்டி இருக்கிற வைரத்தொங்கலை போல இருக்கிறது. அருவிகள் வைரத்தொங்கல், அடர்கொடி பச்சைப்பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர்மலர் மணியின் குப்பை என்று எழுதுகிறார். மணியே குப்பை தாண்டா, சேர்த்து போட்டால் குப்பை தான். அது மலர்கள் கூட மணிகளின் குப்பையாக இருக்கிறது என்று பார்த்த பார்வை. இதை விட நம்முடைய அரசியலை எப்படி பாரதிதாசன் அழகின் சிரிப்பை பற்றி பாடுகிற போதும் பாடினார் என்பதற்கு ஒரு இடத்தை சொல்ல வேண்டுமென்றால் அவர் சொல்லுவார், வானம் என்று ஒரு கவிதை இருக்கிறது அழகின் சிரிப்பு புத்தகத்திலே. கடல், காற்று, வானம் என்று பல்வேறு தலைப்புகளிலே கவிதைகள் இருக்கின்றன. வானத்தை பற்றி எழுதுகிற போது அவர் பார்த்த அந்த பார்வை உண்மையிலேயே நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்படி ஒன்றை பார்க்க முடியுமா என்று பாரதிதாசன் எழுதுவார். மண் மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம். எதை கவனிக்க வேண்டும்? இந்த கவிதை வரிகளிலே அழகு இருக்கிறது, சொல்லப்பட்ட விதத்திலே புதுமை இருக்கிறது என்பதை தாண்டி இதற்குள்ளே நம்முடைய அரசியல் இருக்கிறது என்பதுதான் முதன்மையானது. அவர் சொல்லுவார், மண் மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், இது உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். உழைக்கிறவனெல்லாம் ஏழையாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறவனெல்லாம் உழைப்பாளியாக இருக்கிறானே. நான் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தபோது இந்த தமிழ் கட்டுரை வகுப்புகளுக்கு செல்லுகிற நேரத்தில் அந்த கட்டுரைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும். பொதுவாக திரும்ப திரும்ப தமிழ் மனப்பாடனுக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். எப்போதும் கொடுக்கிற ஒரு தலைப்பு உண்டு, ஒரு பழைய தலைப்பு, உழைப்பே உயர்வு தரும். உழைப்பே உயர்வு தரும். ஆனால் என்றைக்காவது உழைக்கிறவனுக்கு உழைப்பு உயர்வு தந்திருக்கிறதா? நான் அதில் ஒரு கேள்வியை சேர்த்து சொல்லுவேன். உழைப்பே உயர்வு தரும் யாருக்கு என்று கேட்பேன். இவன் உழைப்பு வேறு யாருக்கோ உயர்வு தருகிறது. உழைப்பே உயர்வு தரும் என்று சொல்கிறோம். இல்லை, மண்மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீது அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம்.
இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று எழுதியதுதான் பாரதிதாசன். விண்மீன்களை கொப்பளங்களாக பார்த்த பார்வை இருக்கிறது பாருங்கள். அந்த விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. சித்திர சோலைகளை பாட்டு நமக்கு தெரியும் தானே. சித்திர சோலைகளை பார்த்து, அழகை பார்த்து, மலர்களை பார்த்து மட்டும் பாரதிதாசன் பாடவில்லை. சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே தினம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று கேட்கிற இடத்திலே தான் அவன் பாரதிதாசன். வெறும் சித்திரச்சோலைகளை ரசித்து போவதற்கு நமக்கு புரட்சி கவிஞன் தேவையில்லை. அப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இரவு என்பது பூட்டி கிடக்கிற அறைக்குள் பெரிய ஒலியை எழுப்புகிறது ஆழ்ந்த மௌனம் என்று சந்துரு எழுதுகிறார். மௌனம் கூட மிகப்பெரிய ஒலியை எழுப்பும். இரவு பற்றி எழுதிய அந்த கவிதை எனக்கு அடடா இப்படியும் சிந்திக்க முடியுமா என்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டு சந்துரு எழுதியிருக்கிறார். இரவு என்றால் நாம் என்ன கருதுகிறோம், ஆனால் சந்துரு அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், இரவு வருத்தப்படுகிறதாம். எதற்கு? தன்னை சாதகமாக்கி கொண்டு. இருட்டில் தான் பல பிழைகள் நடக்கின்றன. திருட்டு இருட்டில் தான் நடக்கிறது. வன்புணர்வுகள் இருட்டில் தான் நடக்கின்றன. வன்முறைகள் கூட இருட்டில் தான் நடக்கின்றன. பல குடிசைகளுக்கு நெருப்பு வைக்கிறவன் இரவிலே வந்துதான் வைக்கிறான். தன்னை சாதகமாக்கி கொண்டு, இரவு சொல்லுகிறது, தன்னை சாதகமாக்கி கொண்டு நடக்கும் வன்முறைகளையும் வன்புணர்வுகளையும் எண்ணி எண்ணி இரவு வருந்தி விடியலில் இறந்து போகிறது என்று எழுதினார். பொழுது விடுகிற போது இரவு செத்து போகிறது. பொழுது விடுகிறது என்றால் இரவு முடிந்து போகிறது என்று பொருள். இரவு முடியாமல் பொழுது விடியாது. பொழுது விடிந்தபின் இரவு இருக்காது. ஆனால் இந்த இயற்கையின் இயல்பான ஒன்றை கூட அவர் எப்படி எழுதுகிறார்? ஏன் அது நேர்ந்தது? இரவு மறைந்தது என்று எழுதவில்லை. இரவு இறந்து போய்விட்டது, செத்து போனது. எதனால் செத்து போயிற்று? அதற்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. தன்னை சாதகமாக்கி கொண்டு இந்த நாட்டில் இவ்வளவு வன்முறை நடக்கிறதே, தன்னை சாதகமாக்கி கொண்டு இவ்வளவு வன்புணர்வு நடக்கிறதே என்று நினைந்து நொந்து விடியலில் இரவு இறந்து போனது என்று எழுதுகிற அந்த எழுத்தில் கவிதையும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. அதுதான் அதற்குள்ளே இருக்கிற அழகு. கவிதையும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. அவருடைய கவிதைகளை பல இடங்களிலும் நீங்கள் தொட்டு பார்த்தால், நான் சொன்னேன், ஆட்டோக்காரனை பற்றி சொன்னார்கள். ஆட்டோ ஓட்டுநர் மட்டும் இல்லை, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் இல்லை, நான் ஆட்டோ ஓட்டுநரை எப்படி பார்க்கிறேன்? தன் பிள்ளைக்கு பள்ளி கட்டணம் கட்ட முடியாத தந்தையாய் பார்க்கிறேன். ஆட்டோ ஓட்டுநரை எப்படி பார்க்கிறேன்? அடமானம் வைத்த நகையை தன் மனைவிக்கு மீட்டு கொடுக்க முடியாத கணவனாய் பார்க்கிறேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநரை இப்படி பார்ப்பது. நேற்றைக்கு இரவு நானும் என் மனைவியும் ஒரு அரை மணி நேரம், இன்னும் முழுமையாக பார்த்து முடிக்கவில்லை, கொஞ்ச நேரம் பார்க்கலாமா என்று ஒரு திரைப்படம், மெட்ராஸ் மேட்னி என்று ஒரு படம் பார்த்தோம். அந்த மெட்ராஸ் மேட்னி படத்தில் தொடக்கத்திலேயே ஒரு காட்சி வருகிறது. நண்பர் சத்யராஜ் அவர்கள் தான் நடித்திருக்கிறார். அவருடைய இயல்பான நடிப்பு. அவரை பார்த்து ஒரு பெண் கேட்பாள், எப்போது பார்த்தாலும் மேலை நாட்டு எழுத்தாளர்கள் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நம் மனிதர்களை, சாதாரண மனிதர்களை பற்றி எழுதக்கூடாதா? திரும்ப கேட்பார், ஓ காமன் மேன்? ஆமாம், அந்த காமன் மேன், சாதாரண மனிதனை பற்றி எழுதுங்கள். காமன் மேன் யாரை பற்றி எழுதலாம்? நம்ம சுப்பு தாத்தாவை பற்றி எழுதுங்கள் என்பார். அங்கே துப்புரவு தோழனாக இருக்கிற சந்துருவின் சொல்லை நான் பயன்படுத்துகிறேன். துப்புரவு தொழிலாளி கூட அல்ல, துப்புரவு தோழன் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். துப்புரவு தோழன் சுப்பிரமணியன் ஒரு வயதானவர் இருக்கிறார், அவரை பற்றி கூட எழுதுங்களேன் என்கிற போது சத்யராஜ் அவரை உட்கார வைத்து அவரிடத்தில் ஒரு கேள்வியும் அவர் சொல்லுகிற விடையும் எனக்கு நெடுநேரம் சிரிப்பையும் சிந்தனையையும் உருவாக்கின. சத்யராஜ் கேட்பார், இவர் கதை எழுதுவதற்காக கேட்கிறார், சுப்பு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒரு பெரிய வலி எது என்று கேட்பார். பொதுவாக நாம் வலி என்று சொன்னால் நம்முடைய வறுமையாக அது இருக்கலாம், இளைஞர்களுக்கு காதல் தோல்வியாக இருக்கலாம், அல்லது உடல் நோவாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ வாழ்க்கையில் சந்தித்த ஒரு மிகப்பெரிய வலி என்ன சொல். ஏனென்றால் அந்த வலியை வைத்துக்கொண்டு கதை எழுதலாம் என்பதற்காக அவர் கேட்பார். அந்த சுப்பு தாத்தா ரொம்ப இயல்பாக சொல்லுவார், என்னை கேட்டிருந்தால் நான் வேறு மாதிரியாக சொல்லுவேன். உங்களை கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த வலி என்ன என்றால், நான் இளமையில் வேலை கிடைக்காமல் துயரப்பட்டேனே, அந்த நாட்கள் தான் எனக்கு வலி தந்தன என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர்தான் இயல்பான மனிதர், நம்மை போல கற்பனையெல்லாம் அல்ல. அந்த துப்புரவு தொழிலாளி சுப்பு தாத்தா, என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பெரிய வலி என்ன என்றால், அப்படி சிந்தித்து விட்டார் சொல்லுவார், இந்த முட்டி வலி தாங்க என்று சொல்லுவார். இயல்பாக சத்யராஜ் கேட்பார், சுப்பு தாத்தாவின் முட்டி வலின்னா நான் கதை எழுத முடியும்?
உண்மையாக அவனுக்கு வேறு எந்த வலியையும் விட அதுதான் தெரிகிறது. அவன் அனுபவித்த வலிகளை எல்லாம் அவனே உணரவில்லை என்பது இந்த சமூகத்தினுடைய அடிப்படையான செய்தி. இந்த செய்தியில என்ன இருக்கிறது என்றால், அவன் வெகுளியாக இருக்கிறான் என்று பலர் நினைக்கிறார்கள். இல்லை, தன்னுடைய உண்மையான வலிகளை உணராதவர்களாகவே இந்த மண்ணில் இன்னமும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய இளைய பிள்ளைகள் வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்பட்டால் அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அவர்களை வலி உணராதவர்களாக நாம் வளர்த்தோம். அவர்களுக்கு வலி தெரியவில்லை. நீங்கள் செருப்பணிந்து போவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தது. செருப்பு அணிவதற்கான தடையை உடைத்தோம் என்று இந்த கவிதையில் ஒரு வரி இருக்கிறது. வெறும் செருப்பணிவதற்கு அல்ல. இங்கே நம்முடைய நீங்கள் பெண்களும் கூடியிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தோள் மீது சேலை போட்டு கொள்ளுவதற்கு தடை இருந்தது என்பதை எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொன்னோம். தோள் சீலை போராட்டம் என்றால், அதுவும் கன்னியாகுமரியிலே இருந்து வந்த ஒரு பிள்ளை, நாகர்கோயிலிருந்து வந்த ஒரு பிள்ளை சொல்கிறார், நான் இவருக்குத்தான் வாக்களித்தேன். எதற்காக? அவர் என்ன வைகுண்டரை போல போராடினாரா? நான் வைகுண்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால், வைகுண்டர் யார் என்று அந்த பிள்ளை கேட்கிறான். அந்த வைகுண்டர் தான் அந்த தோள் சீலை போராட்டத்தில் அடிபட்டு காவலர்களால் இழுத்து செல்லப்பட்டவன். வெறும் சாமியார் அல்ல. வைகுண்டருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. வைகுண்டரை நமக்கு தெரியவில்லை. யாரை தெரிகிறது? யார் எதற்கும் தொடர்பில்லையோ அவரை மிக தெளிவாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், பிள்ளைகளுக்கு நாம் சரியாக தெரிவிக்கவில்லையோ என்கிற குற்ற உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். பாபு புருஷோத்தமன் சொன்னார், பள்ளி பிள்ளைகளுக்கு பேசுவதற்கு அழைத்தால் வருவீர்களா என்றால், இனிமேல் பள்ளி பிள்ளைகளுக்கு பேசுவதற்காக மட்டும்தான் வருவேன் என்று சொன்னேன். அதுதான் மிக முதன்மையானதாக இருக்கிறது. தவற விட்டு விட்டோம். நம் பிள்ளைகளை நாம் தவற விட்டு விட்டோம். பட்ட வலிகள் என்ன, பெற்ற வேதனைகள் என்ன, நடந்த போராட்டங்கள் எத்தனை வகையானவை என்பதையெல்லாம் எடுத்து சொல்லாமல் வழி தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்தோம். அவர்கள் வேறெங்கோ வழி தெரியாமல் போய் நிற்கிறார்கள். இரண்டும் இருக்கிற வேறுபாடு அதுதான். நாம் வழியை சொல்லிக் கொடுத்திருந்தால் அவர்கள் வழியை கற்றுக்கொண்டிருப்பார்கள். எனவே இவற்றையெல்லாம் இந்த புத்தகம் மிக எளிமையாக சின்னதாக அந்த சொற்களில் 3 வரிகளில் 4 வரிகளிலெல்லாம் அந்த கவிதை இருக்கிறது. ஒரு பெட்டிக்கடை வைத்திருக்கிற பாய் என்று சொல்லும் போதே அவர் எந்த மதம் என்று தெரிகிறது. அந்த பெட்டிக்கடை வைத்திருக்கிற பாய் கடையில் என்னவெல்லாம் கிடைக்கும்? அங்கே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு திரியும் நூலும் கிடைக்கும். பக்கத்திலே இருக்கிற ஒரு மாதா கோயிலுக்கு ஏற்றுவதற்கு வண்ண மெழுகுவத்திகள் கிடைக்கும். என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த மண்ணில் எங்களுக்கு மதம் என்பது அவரவர் நம்பிக்கையை தவிர மதம் என்பது எங்கள் மோதலுக்கான அடிப்படை அல்ல. இங்கே மறுபடியும் மத மோதலை உருவாக்கிவிட முடியாதா? எனக்கு சிந்தா, தோழர் சிந்தா, அவ்வளவுதான். அவர் எந்த மதமாக இருந்தால் என்ன? அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய குடும்பத்திலே யாருக்காவது நம்பிக்கை இருந்தால் எனக்கு என்ன? நமக்கு தோழர் சிந்தாவைத்தான் எனக்கு தெரியும். அந்த தோழமையோடு தான் அவர் அழைக்கிற போதெல்லாம் நான் மறுப்பதே இல்லை. காரணம், அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கலாம். அவர் ஓய்வெடுக்கவில்லை. இன்னமும் உழைக்க வேண்டும். உழைப்பு என்பது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவருடைய அவசரத்தை நான் ரசிப்பேன். அவருடைய பதற்றத்தை எப்போதுமே நான் பக்கத்தில் இருந்து ரசிக்கிறவன். நான் ஒருவனை பேச சொல்லிவிட்டு போதும் பாரு, இப்போ தனியாக கூப்பிட்டி அவரை பேச சொல்ல வேண்டாமா? அவருடைய பதற்றம் இந்த நேரத்தில் முடித்து விட வேண்டும், சரியாக செய்து விட வேண்டும். அந்த பதற்றம் அவருடைய இயல்பு சுபாவமாக இருக்கலாம். ஆனால் அதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த தோழமைக்கு மதமும் சாதியும் ஒரு நாளும் நமக்கு குறுக்கே நிற்கப் போவதில்லை. சந்துரு எழுதுகிறார், உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு சாதி என்னும் கீழ்மை இங்கேதான் இருக்கிறது. சில சொற்களை எல்லாம் அவர் வேண்டுமென்றே பயன்படுத்துகிறார். மயிர் என்கிற சொல்லை அவர் உள்ளே கொண்டு வருகிறார். அது ஒன்று அப்படி ஒன்றும் இழிவான சொல்லில்லை. அப்படி இருந்தால் வள்ளுவன் பயன்படுத்தி இருக்க மாட்டான். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்றும் தலையின் இழிந்த மயிரணையர் என்றும் திருக்குறளிலேயே 2 இடத்தில் அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர். சந்துரு சொல்லுவார், மயிரின் மேன்மை தெரிந்தவர்கள் கேட்கிறார்கள், நீ என்னடா பெரிய மயிரா என்று. எனவே அது மயிரினுடைய மேன்மை தெரிந்தவர்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், நாம் இதை மயிர் என்று சொல்லுவது சரியான சொல் அல்ல, தலைமுடி என்று சொல்ல வேண்டும். கூந்தல் எல்லாம் ஒன்றுதான். இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த சமூக வலைத்தளங்களிலே பல பேர் என்ன எழுதுகிறார்கள் என்றால், பிறகு என்ன கூந்தலுக்கு இதை பற்றி பேசுகிறாய் என்று எழுதுகிறார்கள். கூந்தல் என்றால் அது தணிக்கை செய்யப்படாது, மயிர் என்று சொன்னால் அது தணிக்கைக்கு உள்ளாகும் என்று நினைக்கிற இந்த பேதமைகளை எல்லாம் உடைத்து எறிந்து, எந்த சொல்லும் நம்மை விட்டு தொலைவானதல்ல, எந்த சமூகமும் நமக்கு எதிரானதல்ல.
எந்த உழைப்பாடியும் நமக்கு நெருக்கமானவனே தவிர அவன் இழிவானவன் அல்ல என்கிற அரசியலைத்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த கவிதை புத்தகம் பேசுகிற செய்தி அதுதான். இதில் 3 பேர் பற்றித்தான் பெரியவர்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் நான் சொன்னது போல ஒரு துப்புரவு தொழிலாளியை பற்றி, பெட்ரோல் போடுகிற ஒரு பெண்ணை பற்றி, இப்படித்தான் அந்த கவிதைகள். ஒரு பானை வளைகிறவனை பற்றி, ஒரு செருப்பு தைக்கிறவனை பற்றி. எனவே இந்த கவிதைகளிலே இதிலிருந்து வேறுபட்டு ஒரு இடம் இருக்கிறது என்றால் 3 தலைவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த மூவரும் கூட கொண்டாடப்பட வேண்டியவர்களாக அவர் கருதுகிறார். 3 துறைகளிலிருந்து 3 பேரை எழுதுகிறார். ஒருவர் அம்பேத்கர், இன்னொன்று அப்துல் கலாம், 3வது நல்ல கண்ணு. இந்த புத்தகமே யாருக்கு காணிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிறையில் இருக்கிற போது மீசை மயிர்களை பிடுங்கி எறிந்தார்களே, அந்த வேதனையை பொறுத்து கொண்ட எங்கள் தோழர் நல்ல கண்ணுவுக்கு என்று எழுதுகிறார். நல்ல கண்ணு வாழும் காலத்தில் அவரை தேர்தலில் தோற்கடித்த பெருமை நமக்குத்தான் உண்டு. தோழர் நல்லகண்ணு அவர்கள் இறந்தபோது பேசினோமே தவிர, நல்லகண்ணு அவர்கள் 2 முறை என்று கருதுகிறேன், 2 முறையும் தேர்தலில் வெற்றி பெறவில்லை. இந்த நாட்டில் மக்களிடம் நல்லகண்ணு வெற்றி பெற முடியாது. வேறு யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பிள்ளைகள் எந்த திசை நோக்கி ஓடுகிறார்கள் என்கிற கவலையும் எனக்கு இந்த புத்தகம் படித்த போது வந்தது. இதில் பாருங்கள், அம்பேத்கர் ஒரு சமூக விஞ்ஞானி, சமூக போராளி. அப்துல் கலாம் அறிவியல் துறையை சார்ந்தவர். நல்ல கண்ணு ஒரு பொது உடைமை தோழர், சமூக சிந்தனையாளர் என்கிற இந்த 3 பெயர்களை பற்றி மட்டும்தான், 3 பேருக்கும் படமும் போட்டு ஒரு பக்கம் முழுவதும் படம், 3 பேரை பற்றி மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் கவிதை. மற்றவை எல்லாம் உழைக்கிற மக்களை பற்றி, நம்மை பற்றி, நம் வாழ்க்கையை பற்றி. ஒவ்வொன்றிலும் அவருடைய கற்பனை அழகு கலந்திருக்கிறது. எனவே இது ஒரு கவிதை, இது ஒரு இலக்கியம், ஆனால் ஆழமான அரசியலை தன்னுள் பொதிந்து வைத்திருக்கிற ஒரு இலக்கியம். எனவே இந்த நூலை நாம் கொண்டாடுவோம். மழை நின்ற மறுநாள் என்பது ஒரு அனுபவம். வாழ்வில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மாற்றம் என்பது எப்படி நம்மை பாதிக்கிறது, நாம் அதனை எப்படி பார்க்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லித் தருகிற சின்ன சின்ன வரிகள், 2-3 வரிகளில் பல கவிதைகள் இருக்கின்றன. காதலை பற்றி காதல் மழை என்றும் ஒரு கவிதை இருக்கிறது. காதல் தோல்வியை பற்றியும் மிக அழகாக ஒரு கவிதை சொல்லுகிறது. ஒரு பூங்காவிலே அமர்ந்திருக்கிற போது, அன்றைக்கு நீ வந்து சென்றாய், மறுபடியும் உன் தோள்களை பட்டாம்பூச்சிகள் தேடுகின்றன. அன்றைக்கு நீ வந்து போனாய் என் காதலியே, மறுபடியும் இங்கே இருக்கிற பட்டாம்பூச்சிகள் உன் தோளை தேடுகின்றன. இந்த மண் உன் கால் பாதங்களின் பதிவுகளை தேடுகின்றன. ஆனால் அவற்றுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நீ அன்றைக்கு வந்தது நம் காதலின் அந்திமத்தை கடைசியாய் சொல்லிவிட்டு போக வந்தாய் என்று அவைகளுக்கு தெரியாது. எனவே மறுபடியும் நீ வரப்போவதில்லை. என்ன அந்த கவிதை எப்படி அழகாய் முடிகிறது என்றால், பட்டாம்பூச்சிகள் தேடுகின்றன, ஈர நிலம் உன்னை தேடுகிறது. அவற்றுக்கெல்லாம் உண்மை தெரியாது. நீ நம் காதல் முடிந்து போயிற்று என்று சொல்லிவிட்டு போவதற்காக வந்தாய் என்று தெரியாது. அவைகள் தேடலாம். ஆனால் அவை தெரிந்த நானும் தேடிக்கொண்டே இருக்கிறேனே. இதே சிவப்பு திண்ணையில் உட்கார்ந்து உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேனே. இது என்ன என்கிற அந்த கேள்விதான் வாழ்வில் புரியாத செய்திகளில் ஒன்றாக எப்போதும் இருக்கிறது. எனவே காதல் இருக்கிறது, வேகம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. பாரதிதாசனுக்கு என்று ஒரு தனி இடம் நம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் உண்டு. எப்படி என்றால், நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் புரட்சி கவிஞரை நாம் சொல்லி பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற தேவையில்லை. உண்மையை வரலாற்றில் நான் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு முன்னால் திராவிட இயக்க கொள்கையை பாடிய கவிஞர்கள் யாரும் இல்லை. அவன்தான் முதல் கவிஞன். அந்த கோட்பாடுகளை, கொள்கைகளை மயூரம் வேதநாயகம் பிள்ளை போன்றவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் உடன்கட்டை ஏறுவதை எதிர்த்திருக்கிறார்கள். எல்லோரும் வெண்மதி மாலை பற்றி பேசி கொண்டிருந்த போது, பெரியாரும் அம்பேத்கரும் பிறப்பதற்கு முன்பே பெண்மதி மாலை பற்றி பேசியவர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான். பாரதியார் பாடியிருக்கிறார். திருவிக பெண் விடுதலை பற்றி எழுதியிருக்கிறார். ஆனாலும் பெரியாரின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு எப்படி இருந்த பாரதிதாசன், மயிலம் சுப்பிரமணிய துதி அமுது பாடிய பாரதிதாசன், பக்திமானாக இருந்த பாரதிதாசன் பெரியாரின் பேச்சை கேட்டதற்கு பிறகு ஒரு மாற்றம் பெற்றார். ஒரு பேச்சு ஒரு மனிதனை மாற்றுமா? மாற்றும் என்பதைத்தான் பாரதிதாசனின் வாழ்க்கையை எடுத்து சொல்லுகிறது. அது வெறும் அவருக்குள் நிகழ்ந்த மாற்றமில்லை, அவரால் நமக்குள் எல்லாம் எழுந்த மாற்றம். அந்த மாற்றத்தில் அவர்தான் முதலில் அந்த கவிதை 1937 தான்
அவர் 30 பெரியார் பேச்சுகளை கேட்டார். அவருடைய எழுத்தின் வகையும் எழுத்தின் திசையும் மாறியது. 37ஆம் ஆண்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுதி வந்தது. அந்த கவிதை தொகுதியிலே தான் இன்றைக்கும் நாம் பாடுகிற எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிற எழுச்சி மிகுந்த பாடல் நிறைந்திருந்தது. பாரதிதாசன் 37 64 வரைக்கும் இந்த கருத்துக்களை, இந்த புரட்சிகர எண்ணங்களை, திராவிட இயக்க சிந்தனைகளை கவிதைகளாக சொன்னவன் நான். வழக்கமாக சொல்லுவேன், பொதுவாக பாடல்களுக்குத்தான் உரை எழுதுவார்கள். ஆனால் பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டெழுதியவன் பாரதிதாசன். பொதுவாக பாடல்களுக்கு உரை எழுதுவார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், 1952 தான் இந்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பற்றி பேசிற்று. ஆனால் 36 பெரியார் எழுதினார். எங்கே இருந்து எனக்கு சிந்தனை வந்தது என்பதையும் அவர் குறிப்பிட்டார். வியப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நொடிக்கு நொடி என்ன நடக்கிறது என்பதை நம் கைபேசிகள் சொல்லுகின்றன. பெரியார் வாழ்ந்த காலத்தில் ஊடகங்கள் கூட இல்லை. எப்போதாவது வானொலி பேசும். அடுத்த நாள் காலையிலே தான் நாளேடுகள் வரும். நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, அறிஞர் அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்பதற்காக மாலை 6:30 மணிக்கு வானொலியிலே செய்தி சொல்லுகிற போது தெருவெல்லாம் கூட்டம் கூடி நின்று கேட்கும். அதற்கு பிறகு அடுத்த நாள் காலையிலே தான் நாளேடு வரும். அப்படிப்பட்ட ஊடக தொடர்புகளே இல்லாத காலத்தில் பெரியார் எழுதுகிறார், லண்டனில் இருந்த ஒரு பெண் மருத்துவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அது சரியாய்த்தான் இருக்கிறது என்றார். அதற்கு பிறகு நான் கூகுள் தேடுகிறேன், ஆஸ்க் ஜெமினிக்கு போகிறேன். எப்போது யார் அந்த லண்டனில் முதலாக குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொன்ன மருத்துவர் என்று உண்மைதான். மேரி ஸ்டோப்ஸ் என்றவருடைய பெயர். அந்த பெண் மருத்துவர் 1920களிலேயே குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொல்லியிருக்கிறார். அதை 36 ஐயா பெரியார் சொல்லுகிறார். பெரியார் சொன்னதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல் வரிகளில் எழுதினார். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம். இதை விட குடும்ப கட்டுப்பாட்டை சுருக்கமாக எப்படி சொல்ல முடியும்? காதலுக்கு வழி வைத்து கதவொன்று சாத்த கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம் என்று பாரதிதாசன் கேட்டார். எனவே ஒரு இலக்கியத்தின் நயம் குறையாமல், அந்த அழகியல் உணர்வு குறையாமல், அதே நேரத்தில் அரசியலை மிக தெளிவாக சொன்னதுதான் புரட்சி கவிஞரின் தொடக்கம் என்றால், அந்த தொடக்கத்தில் 1000 கவிஞர்கள் வந்தார்கள். இன்றைக்கு சந்துருவும் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பது அதனுடைய அடிப்படை, தற்செயல் அல்ல. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளில் மழை நின்ற மறுநாள் புத்தகத்தை வெளியிட்டது பொருத்தமானதும் சரியானதும் ஆகும். மீண்டும் சந்துரு, என் வாழ்த்துகள். எழுதுங்கள், எழுத தோன்றும் போது மட்டும் எழுதுங்கள். எழுத வேண்டும் என்று எழுதி குவிப்பதல்ல நம் வேலை. எழுத தோன்றும் போது மட்டும் எழுதுங்கள். சமூகத்திற்காக எழுதுங்கள். தொடர்ந்து இந்த பாதையில் பயணிக்குங்கள். நன்றி, வணக்கம்.